பேசிக்கிட்டு இருக்க? ஆமா ஆமா ரோஸ் மாதிரி தான் இருக்கு என்னைய பார்த்தா. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? நீ பாத்தியா எனக்கு பிரச்சனைன்னு? பாத்துட்டு தான் இருக்கேன். எப்பறம் அவளை கலட்டி விடலான்னு தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்பெல்லாம் நான் நினைக்கல மலை. என் பக்கத்துல வராதீங்க, தள்ளி போங்க. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஓவரா போற மலை. என்ன ஓவரா பண்ணிட்டேன் நானு? உங்கள மாதிரி முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு நான் பேசலையே. நான் முன்னாடி பேசுனேன், நான் என்ன பின்னாடி பேசுனேன்? உங்க கண்ணுக்கு முன்னாடி அழகா தெரிஞ்சனா, இப்ப ஏன் அப்படி தெரியல? அப்படி சொன்னா நான் நீ அழகா இல்லன்னு. அழகா இல்லாததுனால தானே மூஞ்ச பாரு முகரே பாருன்னு வந்துட்டு போனீங்க. ஏ அறிவு கிட்டவளே. ஆமா ஆமா, நான் அறிவு கட்டவதான். இப்பெல்லாம் என்னை பார்த்தா அறிவு கட்டவ மனிதன் தோணும். உங்களுக்கு நான் இப்ப இலக்காரம் ஆயிட்டேன்ல. நான் எதுக்கு அப்படி பேசினேன்னு உனக்கு தெரியுமா? நான் பிடிக்கல, அதனாலதான் அப்படி பேசுனீங்க. என்னை எப்படா கலட்டி விடலான்னு பாக்குறீங்க? ஐயோ சும்மா சும்மா அதையே சொல்லாத மலை. கலட்டி விடணும்னு நினைச்சிருந்தா உன்னை எப்பவே கலட்டி விட்டுருப்ப. அதுக்கான நேரம் கிடைச்சிருக்காது, அதனாலதான் இப்ப கலட்டி விடலான்னு பாக்குறீங்க. நான் அரைஞ்ச பள்ளிகள் எல்லாம் கலட்டி விடுவேன். என்ன ஓய்ஸ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க? ஆமா ஆமா கலட்டுவீங்க. உங்களை நம்பி என் மனச கொடுத்தேன்ல, அதனால சொல்லத்தான் செய்வீங்க. பைத்தியம் பைத்தியம். ஆமா பைத்தியம் தான். உங்களையே நினைச்சு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன்ல, நான் பைத்தியம் தான். ஐயோ கடவுளே. அவரையாச்சும் நிம்மதியா இருக்க விடுங்க. என்ன தாண்டி சொல்ல வர? நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகான வசதியா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. சரி நினைச்சேன், சரின்னு தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். என்னடி இது அங்கிட்டு போனாலும் குத்தம் இங்கிட்டு போனாலும் குத்தம்? என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? மத்தியானம் நான் ஏன் அப்படி பேசினேன்னு தானே கேக்குறேன். பேசுனீங்க, நீங்க என்கிட்ட பேசுனீங்க. சரி சத்தம் போட்டேன். நான் கேட்டதும் தப்புதான். உரிமை இல்லாதவங்க கிட்ட எங்க போறீங்கன்னு நான் கேட்டுக்க கூடாதுல. நான் உரிமை இல்லாதவனா போயிட்டேன்ல உனக்கு. அப்படி என்னடி தப்பு பண்ணிட்டேன்? நீ உரிமை இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தப்புதான். நான் அப்படி பேசுனது தப்புதான். அதுக்காக என்கிட்ட இப்படி கோச்சுக்காத மலை. எனக்கு உன்னை விட்டா யாரடி இருக்கா? இன்னொரு வாட்டி உனக்கு உரிமை இல்லைன்னு மட்டும் சொல்லாதடி. நான் மத்தியானம் ஏன் அப்படி பேசினேன்னு தெரியுமா? இந்தா இத பாரு. என்ன இருக்குதுல? நீயே திறந்து பாரு. என்னது இது? இதுக்காகவா போனீங்க? ஆமா இதுக்காகத்தான் போனோம். போனோமா? யார் யாரு? நானு உங்க அப்பா எங்க அப்பா. என்ன மாமா சொல்றீங்க? இதுக்காகத்தான் போனோம். கல்யாண தேதி குறிக்கிறதுக்கா என்கிட்ட எப்படி பேசிட்டு போனீங்க? கல்யாண தேதி குறிக்கிறதுக்கு தான் போனோம். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். உனக்கு சஸ்பென்ஸா இருக்கட்டும் தான் நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லல. உங்க அப்பாவையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். என்ன சஸ்பென்ஸ் இதுல போய்? இதுக்காகத்தான் சொன்னீங்களா எங்க போறேன்னு கேட்காத, போற காரியம் நல்லதா நடக்காதுன்னு? நான் அதுக்காக சொல்லல. நான் எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். ஆனா நீ நேத்து கேட்கறதுல எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அங்க போறேன் இங்க போறேன்னு சொன்னாலும் நீ எங்க போறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்ப. எதுக்கு போறீங்க, என்ன வேலைக்காக போறீங்கன்னு நோண்டி நோண்டி கேட்ப. அதுக்காகத்தான் உன்கிட்ட அப்படி கோவப்படுற மாதிரி நடிச்சேன். ஆனா நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறவேன்னு நான் நினைக்கல. என்ன மன்னிச்சிருடி. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க என்கிட்ட அப்படி பேசினதே இல்லைல ஒரு நாளும். திடீர்னு அப்படி பேசவும் என் மனசுக்குள்ள என்னென்னமோ போயிருச்சு. விளையாட்டு வினையாகும்னு எனக்கு இதுலதான் தெரிஞ்சிச்சு. உங்ககிட்ட நான் அப்படி பேசியிருக்க கூடாது. உங்ககிட்ட வேற எதையாச்சும் சொல்லி மழுப்பிட்டு கூட நான் பேர்ந்திருக்கணும். ஆனா அப்படிலாம் பேசியிருக்க கூடாது. சாரி மலா. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏதோ நம்பிக்கை இல்லாத மாதிரி நான் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. மாமா மழை வந்துருச்சு. மழை வந்தா என்ன? இடி பிடிக்குது, வாங்க வீட்டுக்குள்ள போவோம். நான் வரல. ஏன் வரல? எனக்கு இப்படியே இருக்கலாம் போல இருக்கு. மழையில இப்படியே நனைஞ்சீங்கன்னா சளி பிடிச்சுக்கிறோம். வாங்க வீட்டுக்குள்ள போவோம். நோட்ட நனையுது. ஏன் மாமா அப்படி பாக்குறீங்க? இல்ல இவ்வளவு நேரம் என்னென்ன பேசினா வாய் இப்ப என்ன பேசுதுன்னு பாக்குறேன். நான் விளையாட்டுக்கு பேசுனதுக்கே இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டேனா? நான் சீரியஸா தான் பேசினா நீ என்ன செய்வ? நீங்க விளையாட்டுக்கு பேசுறீங்களா சீரியஸா பேசுறீங்களான்னு எனக்கு என்ன மாமா தெரியும்? நீங்க இப்ப வந்து விளையாட்டுக்கு பேசுனேன்னு சொன்னதுனாலதான் எனக்கு தெரியும். நீங்க சொல்லலைன்னா நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பேன்? ஒருவேளை அவருக்கு நம்மள பிடிக்கல போல, அதான் இப்படிலாம் பேசுறாருன்னு தான் நான் நினைப்பேன். சரி தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க. நீ மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காகலாம் நான் இப்படி சொல்லல மலை. உன்னால இப்படிலாம் கூட பேச முடியுமான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க என் கூட இல்லைன்ற சூழ்நிலையை நினைச்சு பார்த்தா என்னால இப்படி எல்லாம் பேச முடியும். என்னால அப்படிலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதுடி. உன்னால எப்படி நினைக்க முடியும்? இது நான் வரைக்கும் உங்ககிட்ட பேசுனதுல இருந்து என்கிட்ட அப்படி எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? சரி விடுங்க, அதான் நான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்றேனே. நான் பின்னாடி ஒண்ணு முன்னாடி ஒண்ணு பேசுனா மலர். ஐயோ கால்ல உழுகுறேன், தெரியாம பேசிட்டேன். அப்படி பாத்துட்டே இருக்கீங்க, வாங்க வீட்டுக்குள்ள போவோம். மழை பெய்யுது.
நீ போ, நான் கொஞ்ச நேரம் மழையில நனைஞ்சிட்டு வரேன். நான் பேசுனதை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? சேச்சா, பொய் சொல்லாதீங்க. நம்ம மலரை நம்ம கிட்ட இப்படி பேசிட்டாலேன்னு கவலைப்படுறீங்களா? நீ தானே பேசுன, வேற யாருமா பேசுனாங்க? அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கல மலர். என்ன சிரிக்கவே மாட்டேங்கிறீங்களா? சிரிப்பு வரலையே. இப்ப வரும். ஹலோ மேடம், என்ன பண்ணீங்க? நான் ஒண்ணும் பண்ணலையே. எங்க என்னைய பார்த்து சொல்லு, நீ ஒன்றும் பண்ணலன்னு. உங்ககிட்ட திரும்பி இருந்தா என்ன மேடம் அர்த்தம்? மழைய ரசிக்கிறேன்னு அர்த்தம். இப்ப எப்படி சார் சிரிப்பு வந்துச்சு? அது அப்படியே வந்துச்சு. நான் கேட்டாலே தரமாட்டேன், இப்ப எப்படி? தெரிஞ்சா தெரியாமல நாங்க மனசை காயப்படுத்திட்டு அதுக்காகத்தான் இது. ஓஹோ அப்படியா? அப்பன்னா இது மாதிரி இன்னும் நிறைய ட்ரை பண்ணலாம் போலயே. என்னது? வெக்க வந்துருச்சோ? வெக்கப்பட்டாலும் அழகாத்தான் இருக்க, கோவப்பட்டாலும் அழகாத்தான் இருக்கு. இந்த வயதான முஞ்ச பாரு முகரை பாருன்னு சொல்லுச்சு. இப்ப மட்டும் எப்படி அழகா இருக்கேன்னு சொல்றீங்க? மூஞ்ச பாரு முகரைய பாரு தானே சொன்னேன், அழகா இல்லைன்னு சொல்லலையே. குளிருதுல? எனக்கு குளிரலையே, ஏன்னா என் பக்கத்துல நீ இருக்கியே. நீங்க வைக்கிற ஆயுசுல தான் எனக்கு குளிருது. அப்பா குளிருது, நான் வீட்டுக்குள்ள போறேன். பாருங்க எப்படி நனைஞ்சிட்டீங்க. நாங்க தலையை தவட்டிக்கங்க. நீயே தவட்டி விடலாம்ல. இங்க இருக்கீங்களே, என்ன பண்றீங்க? விடுங்க. இங்க வாங்க, உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. நான் வரலப்பா. திருட்டு போய் சிரிக்காதீங்க. என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன செய்வீங்க மேடம்? இங்க வாங்க, நான் என்ன செய்வேன்னு அப்புறம் தெரியும். மலர், நீ தானே நனைஞ்சிருக்க, நான் என்ன தவட்டி விடவா? வாங்களே. வரவா? இந்த கம்பு எங்க போட்டேன்? சாரி மாமா, உங்க மனசு தெரியாம நான் கஷ்டப்படுத்திட்டு. இன்னும் நான் உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் இப்பெல்லாம் யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் நான் எனக்கு வாழ்க்கையே இல்லை மாமா. என்னோட வாழ்க்கை, என்னோட உயிர் எல்லாமே நீங்க தான். அதனாலதான் நீங்க பேசுனதை நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. புத்தி கெட்டவ. தெரிஞ்சா சரிதான். அத்தை, அத்தை. என்னம்மா பூங்கொடி, எதுக்குமா கூப்பிட்ட? அத்தை, பிள்ளைங்க நேத்து அங்க விருந்துக்கு போயிட்டு வந்துருச்சுங்க. இன்னைக்கு கறி எடுக்கணுமா என்ன? ஆமாத்தா, புதுசா கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைங்க இல்லையா, காலையிலுக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சிரு. சரிங்கத்தா. மத்தியானத்துக்கு பூவரசனை நாளைக்கு தான் மட்டன் வாங்கிட்டு வர சொல்லி, வாங்கிட்டு வந்து குழம்பு கூட்டு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிரு. வேற எதுவும் வேண்டாம் அத்தை? வேற என்ன, மீன் முட்டை இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா வாங்கிட்டு வர சொல்லி, பொரிச்சு கொடுத்துக்கலாம் பிள்ளைகளுக்கு. அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லவா? பொரிச்சு கொடுக்கலாம். பாத்தீங்களா, பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்க. ஐயோ சிக்கனா? வேண்டாம், சிக்கன்ல வேண்டாம், சூடு எங்களுக்கு சேராது. பத்தியா, வெயில் காலம் வேற, புது மழை வேற பெஞ்சிருக்கு, வேண்டவே வேண்டாம். சரிங்கத்த, அப்ப நான் கோழியை பிடிச்சி அறுக்க சொல்லிடுறேன். அப்புறம் மட்டன் வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். மீன் முட்டை ஏதாச்சும் இருந்தா கூட வாங்கிட்டு வர சொல்றேன். சரிமா பூக்கடி, பார்த்து குறும்பாட்டு கறியா வாங்கிட்டு வர சொல்லு. ஆயாட்டுக்கு கலட்டாட்டு கறியா வாங்கிட்டு வந்துட போறியா? ஒன்னும் வேகாது, நல்லாவும் இருக்காது. சரிங்கத்த. அதே நில்லுங்க. என்னாச்சு பூவரசி? யார கேட்டு சிக்கன் வேணான்னு சொன்னீங்க? யாரடி கேட்கணும்? வீட்டுல நான் ஒருத்தர் இங்க வந்து விருந்தாளியா இருக்கேன், என்ன கேட்கணுமா கேட்க வேண்டாமா? தப்புதான், தப்புதான். என்ன வேணும்னு சொல்ல, உங்க அண்ணனை வாங்கிட்டு வர சொல்றேன். அப்படி சொல்லுங்க மதினி, நீங்க தான் என் செல்ல மதினி. ஆமா, நீ கேட்டது கொடுத்தா நல்ல மதினி எல்லா மதினியும் சொல்லுவேன். அது எனக்கு வெள்ள மாட்டா, அதுக்கு என்ன தெரியும்? ஐயா பூவரசி, வெளுத்து என்ன அடி வாங்கின காலம்லாம் மறந்து போச்சா என்ன? மதினி சொல்லு பூவரசி, என்ன வேணும் சொல்லு, உங்க அண்ணனை வாங்கிட்டு வர சொல்றேன். என் பக்கத்துல வாங்க, ஒரு ரகசியம் சொல்லணும். ரகசியமா? என்ன ரகசியம்? அதானே ரகசியம் சொன்னேனே, வாய பழந்துக்கிட்டு வருவீங்களே. மதினி, அண்ணனை ஒரு கிலோ கோழிக்கறி எடுத்துட்டு வர சொல்லுங்க. நல்லா பொரிச்சு சாப்பிடலாம், பாதிய கிரேவிய வச்சு நல்லா சாப்பிடலாம். நல்லா இருக்கும். இருக்க முடியும், இருக்கும். ஏன் இருக்காது? வாயை கிழிச்சு விடுவேன். தாய் கிழவி, நீ எப்ப இங்கிட்டு வந்த? தாய் கிழவி பேய் கிழவி கிட்ட என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது பூவரசி. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, இந்த விளையாட்டுத்தனத்துல விட்டு நான் சொல்றதை கேளு, கேட்கவே மாட்டேங்கிறல. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அங்கதான் அந்த கழுவி என்ன பாடாப்படுத்துது, ஒண்ணு வாங்கி திங்க விட மாட்டேன்னு பார்த்தா இங்க வந்து நீயும் அதை திங்காத இது திங்காதன்னு அம்மா வீட்டுக்கு வந்து ஆசையை தின்னுட்டு போறதை விட்டுவிட்டு இப்ப பாரு அதை திங்காத இது திங்காதன்ற. போடி பொழப்பத்தவளே. இன்னும் பிள்ளைய வச்சுக்கிட்டு கோழிக்கறியா கேக்குது? கோழிக்கறி உனக்கு அது பாதி பொரிச்சா அது பாதி கிரேவியா? நல்லா கேக்குது வாயின. நல்லா இருக்கியா கூத்து? உன் பேரன் பேத்திக்கு மட்டும் நல்ல வகையா ஆட்டுக்கறி, கோழி அடிச்சு குழம்பு வைக்கணும், மீன் எடுக்கணும், முட்டை எடுக்கணும்னு இன்ன வரைக்கும் வாய்க்கிலேயே பேசுனியே. நான் என்ன கேட்டேன்? கோழிக்கறி தானே கேட்டேன், வேற என்ன கேட்டேன்? எங்கடி உன் புருஷனா? எங்கடி? ஏன் அவர் கேட்டாப்ல வாங்கி கொடுத்துருவியா என்ன? விடுங்க அத்தை, ஒரு நாளைக்கு தானே, வாங்கி சாப்பிட்டா சாப்பிட்டு போ.
விடக்கூடாது பூங்கொழி விடக்கூடாது. இவ கெஞ்சினா மிஞ்சுவா, மிஞ்சினா கெஞ்சுவா. எங்கடி உன் புருஷனையும் பிள்ளையும்? என்ன மூட்டை முடிச்சிட்டு கட்டிட்டு வீட்டுக்கு போன்னு சொல்ல போற அவ்வளவுதானே? அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க அத்தை. பாவம் பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு என்னை தான் இருந்துட்டு போகணும்னு வந்திருக்கு. இப்படியெல்லாம் பத்த கூடாது அத்தை. வரட்டுவேன். இது ஒன்றும் ஓ வீடு கிடையாது, எங்க அப்பையும் கட்டி வச்ச வீடு. எங்க அப்பையும் கட்டி வச்ச வீட்டுல நான் இருப்பேன், போவேன், எத்தனை நாளைக்கு வேணா இருப்பேன். வாய் கொழுப்ப. இவ அடங்க மாட்டா, இவ அடங்கவே மாட்டா. இரு உங்க மாமியாக்கு ஃபோன் போட்டு இன்னைக்கே வர சொல்றேன். ஐயோ, நீனாலும் தாய் கிழவிதான், அது சரியான பேய் கிழவி. அது மட்டும் இங்க வந்துச்சு அவ்வளவுதான். நானு இதுக்கு மேல முடியாது. உன் புருஷன் கிட்ட சொல்லி அதை பேய் கிழவி உன் மாமியாவ இன்னைக்கே வர சொல்றேன்டி. அப்பனா தம்பி அடங்குவேன். மாப்பிள்ள நான் வெளியே இருக்காரு, வெளியே பார்த்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள வீட்டுக்குள்ள இருக்காரு. ஆமல மறந்தே போயிட்டேன் பாரு. அங்கிட்டு நின்று சத்தம் போடாம இங்கிட்டு நின்று சத்தம் போட்டுக்கேன் பாரு. நான் ஒரு எனக்கு இருக்கி தெரிஞ்சா சரிதான். மாப்பிள்ள வேண்டாமா அந்த பேய் கிழவிய மட்டும் இங்க வர வேணாம்னு சொல்லிருமா. உன் காலில் கூட விழுகிறேன், எனக்கு கோழிக்கறி கூட வேணாம். பூவரசி, அடியே பூவரசி. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் காட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ